இவர் வருவாரா, லவ் பண்ணுவாரா, கல்யாணமும் பண்ணுவாரா, குழந்தையும் கொடுப்பாரா, கடைசியில எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஓடியும் போயிடுவாராம். இதை ஒருத்தங்க மானம் கெட்டு போய் ப்ரொடெக்டும் பண்ணுவாங்களாம் அப்படின்னு நான் சொல்லுங்க. இங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது சமையல் கலைஞர் இல்ல, நான் டைரக்டாவே சொல்றேன். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இவங்களோட கேஸ் பாத்தீங்கன்னா 6 மாசமா கோர்ட்ல போயிட்டு இருந்துச்சோ இல்லையா, ஆனா சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி என்ன குழந்தை கொடுத்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மாதம்பட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். தனக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனால கோவமடைஞ்ச ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணாங்கன்னா, மகளிர் ஆணையத்துல தகுந்த ஆதாரங்களோட மாதம்பட்டி மேல கேஸ் ஃபைல் பண்ணாரு. அதுக்கு மகளிர் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, மாதம்பட்டி 24 ஹவர்ஸ்ல இங்க ஆஜராகணும்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல்துறை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதே மாதிரி அவர் ஆஜரும் ஆனாரு. ஆனா அவர் ஒய்ஃபோட விஐபி மாதிரி வந்திருந்தாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மகளிர் ஆணையத்துல விசாரணை முடிஞ்சோடனே ஜாய் கிறிசல்டா பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு, அவர் என்ன லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பான்னு ஒத்துக்கிட்டாருன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் உள்ளவே இருக்குது. உமன்ஸ் கமிஷனர் அந்த மேடம் கிட்டே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்பாடா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இங்க தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் சத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பத்தி நான் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். ஜாய் கிறிசல்டா என் பணத்துக்காக தான் என் மேல அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கல்யாணம் அவங்கள பண்ணிக்கிட்டது உண்மைதான், ஆனா என்னோட விருப்பத்தோட கிடையாது. ஜாய் கிறிசல்டா கூட இருக்கும்போது நெருக்கமான புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்க வெளியேற்றுவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தினாங்க. கட்டாயத்தின் பேர்ல தான் இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக பண்ணிட்டான்னு சொல்றாரு. சரி, ஓகே, ஏதாவது ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நிறமாச கர்ப்பிணியா இருந்த ஜாய் கிறிசல்டாக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கு மாதம்பட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒருவேளை என்னோட குழந்தை நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு லைஃப் டைம் நான் சப்போர்ட்டிவா இருப்பேன், எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வேண்டாம், அது என்னோட குழந்தைன்னு எனக்கு தெரியுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வெளியே நான் அப்படி சொல்லவே இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல. சரி, ஓகே, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஓகேவா? அவரை வர சொல்லுங்கள். நம்பர் வச்சுருக்கீங்கல்ல, கால் பண்ணுங்கள். ஜாய் இங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். நான் ரெடியாக இருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதை பார்த்து ஜாய் கிறிசல்டா ரொம்பவே கோவம் அடைஞ்சு, இவர் வருவாராம், லவ் பண்ணுவாராம், கல்யாணமும் பண்ணுவாராம், குழந்தையும் கொடுப்பாராம், கொடுத்துட்டு எதுவுமே தெரியாதுன்னு ஓடியும் போயிடுவாராம். ஆனால் இதை ஒருத்தங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களாம். என்ன கருமோண்டா இதுன்னு சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அவர் பிளாக்மெயில் சொல்கிறார்ல, ரங்கராஜ் ஹப்பி, ரங்கராஜோட ஃபோட்டோ, லவ் யூ மை பொண்டாட்டி. ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா? ஆஃப்டர் 12 years I got one soulmate. I don't want to lose you. Sorry for what I did. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணார் அவர். இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டா பையன் அப்படியே அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கான், அப்பா மாதிரியே செய்கை பண்றான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால போட்டோ ஷேர் பண்றாங்க. ஆனா மாதம்பட்டி என்னன்னா, டிஎன்ஏ மூலம் நிரூபிக்கப்பட்டால் தான் என் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படியே இந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த பையனே வளர்ந்து நீங்க தான் என் அப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்னதான் நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாதம்பட்டி, ஜாய் கிறிசல்டா இவங்க 2 பேர் விஷயத்துல யார் நியாயமா இருக்காங்க, யார் பக்கம் நியாயம் இருக்குன்றத உங்க கருத்துடன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.